தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, படர்ந்த நீள்வட்ட வடிவ அழகிய முகத்தில் மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் காந்த விழிகள், அட்சரம் பிசகாத தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்புகளை நன்கு எடுத்து இயம்பும் கணீர் என்ற பிரத்யேக குரல் வளம் மட்டுமின்றி பாச தந்தையார் கவிஞர் கண்ணதாசனையை பெண்ணுருவில் பிரதிபலிப்பது போன்ற தோற்ற சிறப்பு காரணிகளையும் தமிழ் புலமையினையும் தன்னகத்தே உடையவர்தான் கவிதாயினி என்றும் கவிக்குயில் எனவும் வர்ணிக்கப்பட்ட திருமதி விசாலி கண்ணதாசன் ஆவார். கவியரசரின் 15வது கடைக்குட்டி செல்ல மகள், பெண் புலவரின் பாசமிகு புதல்வி. 7 வயதிலேயே தந்தையை போன்று கவி படைக்க ஆரம்பித்து 14 வயதில் கிருஷ்ணகானம் மற்றும் மாப்போசி ஒரு சகாப்தம் என்ற நூல்களை படைத்து வியக்க வைத்தவர். 11 வயதில் சுவாமி ஐயப்பனாக திரை உலகில் கால் பதித்தவர். 15ஆம் வயதில் கே பாலச்சந்தரால் நாயகியாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். வானமே எல்லை திரைப்படத்தை இன்று நினைத்தாலும், கம்பங்காடே என்ற பாடல் எங்கு ஒலித்தாலும் ரசிகர்களின் மனக்கண் நிறைபவர். இலக்கியம், சினிமா மட்டுமின்றி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் நடுவராக, தொகுப்பாளராக, புத்தக ஆசிரியராக, அரசியல்வாதியாக என பன்முக திறன்களால் நன்கு அறியப்பட்டவர். இப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் உரியவரான விசாலி கண்ணதாசன் எங்கு பிறந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, எவ்வாறு வளர்ந்தார், பெற்றோரின் காதல் திருமணம், 5 வயதில் பாசமிகு தந்தையாரை பறிகொடுத்த வேதனை, தனக்கு ஆதரவான நேசமிகு அண்ணன் மரணம், கலைத்துறை பயணம், முத்திரை பதித்த திரைப்படங்கள், எப்பாடல் மூலம் பாடலாசிரியராக திரை உலகில் கால் பதித்தார், இயற்றிய புத்தகங்கள், எதனால் கலைத்துறையை விட்டு விலகினார், அரசியல் பயணம், திரை உலகின் பாடலாசிரியராக தடம் பதித்த தாயாரின் ஈடு செய்ய முடியாத இழப்பு, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் அற்புத காவியத்தை உலகிற்கு வழங்கிய கண்ணதாசனின் மகள் கிறிஸ்துவத்தை தழுவினாரா, தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விரிவான விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியன்று சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியை பூர்வீகமாக கொண்ட முத்தையா சாத்தப்பன் செட்டியார் எனும் கண்ணதாசனுக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட வள்ளியம்மைக்கும் காதலின் கூடலாக பிறந்த ஒரே ஒரு செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் கவிதை கலை நாயகி விசாலாட்சி எனும் இயற்பெயருடைய விசாலி கண்ணதாசன் ஆவார். வீட்டில் உள்ளோரால் சாலா என பாசத்துடன் அழைக்கப்பட்ட விசாலி அவர்களின் தாயார் வள்ளியம்மை பற்றி எங்கே முதலில் அறிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும். தமிழ் திரை உலகின் மறுக்க முடியாத ஆளுமை கவிஞராக, தன்னிகரில்லா கவியரசராக கண்ணதாசன் அவர்கள் பெரும் புகழை அடைந்து வந்த வேளையில், அவருக்கென்று எண்ணற்ற ரசிகர்கள் நிரம்பி வழிந்த நிலையில், கள்ளக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்டு தமிழ் இலக்கியத்தின் பால் அதீத பற்று கொண்ட வள்ளியம்மை என்ற மாணவியும் அவர்களில் ஒருவராக, ரசிகையாகவே திகழ்ந்தும் வந்தார். 1971ஆம் ஆண்டு திண்டிவனத்தைச் சேர்ந்த மயிலம் என்ற பகுதியில் இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற கல்லூரி விடுதியில் தங்கி 2ஆம் வருடம் தமிழ் இலக்கியம் பயின்று வந்த வள்ளியம்மையானவர் கண்ணதாசனின் ஞான மாலிகா என்ற புத்தகத்தை படித்த போது, அப்புத்தகத்தில் கவிஞர்கள் அனைவருக்கும் ஒரு உந்துதல் என்பது உண்டு, ஆனால் இளங்கோவடிகளுக்கோ அதுபோன்ற உந்துதல்கள் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இதனை கண்ணுற்ற மாணவி வள்ளியம்மை அவர்கள் தான் மிகவும் நேசிக்கும் கவிஞரின் புத்தகத்தில் பிழையான செய்தி ஒன்று வெளியாகி இருப்பதை அறிந்த உடனேயே அப்புத்தகத்தில் இடம்பெற்றிருந்த கண்ணதாசனின் முகவரிக்கு கடிதம் ஒன்றை விரைந்து எழுதினார். அக்கடிதத்தில் இளங்கோவடிகளுக்கு மற்ற கவிஞர்களைப் போன்றே காதலி என்ற வடிவில் ஒரு உந்துதல் உண்டு என்றும், இதற்கான கல்வெட்டுகள் என்றளவும் உள்ளன எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதனை கண்ட கவியரசர் மாணவி வள்ளியம்மையின் நுட்பமான அறிவு திறனை எண்ணி வியந்தவராக நன்றி தெரிவித்து பதில் கடிதம் ஒன்றையும் உடனே அனுப்பினார். இதன் பின்னர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக திண்டிவனம் நோக்கி பயணித்த கண்ணதாசன் அவர்களின் வாகனமானது மயிலம் பகுதியை அடைந்த நிலையில் இதுவரை நேரில் காணாத
கடிதம் மூலம் மட்டுமே அறிந்த மாணவி வள்ளியம்மையின் ஞாபகம் கவிஞருக்கு தோன்ற உடனே வாய்ப்பை நழுவ விடாது வள்ளியம்மை படித்து வரும் கல்லூரி நோக்கி காரை செலுத்தச் சொன்னார். இதன் பேரில் கல்லூரி வந்த கண்ணதாசனை கண்டு ஆர்ப்பரித்த மாணவிகளில் வள்ளியம்மை எங்கே என கவியரசரின் கண்கள் தேடிய போதுதான் கண்முன்னே முதலில் காட்சி அளித்தார் மாணவி வள்ளியம்மை அவர்கள். பார்த்தவுடனே காதல் வரும் என்பார்களே, அதுபோல் பார்த்தவுடன் மட்டுமின்றி தமிழ் இலக்கிய ஈடுபாடு, தவறு எனில் அதை சுட்டிக்காட்டும் திறன், கவிதைகளின் பேராவல் போன்ற காரணிகளாலும் வள்ளியம்மை போன்ற ஒரு துணை தனக்கிருந்தால் தன்னுடைய வளர்ச்சிக்கு பெரும் பயனாக அமையும் என்ற எண்ணத்தில் அவரை பற்றியும் அவருடைய குடும்பம் பற்றியும் விசாரித்துவிட்டு நகர்ந்த கண்ணதாசனின் மனதில் வள்ளியம்மையின் முகம் மட்டும் நகரவே இல்லை எனலாம். இதன் பின்பு தனது உதவியாளர் மூலம் மட்டும் தனக்கு வரும் கடிதங்களுக்கு பதில் அளித்து வந்த கண்ணதாசன் அவர்கள் மாணவி வள்ளியம்மைக்கு மட்டும் தன் கைப்படவே கடிதங்களை எழுத ஆரம்பித்தார். ஏற்கனவே பொன்னழகி என்பவரை மனம் புரிந்து 7 பிள்ளைகள், இரண்டாவதாக பார்வதி என்பவரை காதல் மனம் புரிந்து 7 பிள்ளைகள் என பிள்ளை செல்வத்திற்கு குறைவில்லாதவராக 14 பிள்ளைகள் என பெரிய குடும்பம் உள்ள நிலையில் மூன்றாவதாக, அதுவும் 48 வயதில் சுமார் 23 வயது குறைவான கல்லூரி மாணவி வள்ளியம்மை மீது காதல் உண்டாகியது காலத்தின் விளையாட்டு என்றே எண்ண தோன்றுகிறது. ஆரம்பத்தில் தமிழ் இலக்கியம், கவிதைகள் என கடிதங்கள் மூலமாக தகவல்கள் பரிமாறப்பட்ட நிலையில் காதலும் அதனுடன் கவிதை வடிவில் சேர்ந்து கொள்ள தந்தை வயதுடைய ஒருவரை எப்படி காதலிப்பது, மனம் புரிந்து கொள்வது என குழப்பத்தில் ஆழ்ந்து போனவரை அடுத்தடுத்து வந்த கவிஞரின் கடிதங்கள் தெளிவுபடுத்ததான் ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து கண்ணதாசன் வீட்டிலும் வள்ளியம்மை வீட்டிலும் பெரும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் அதையெல்லாம் கடந்துதான் இருவருடைய காதல் திருமணம் 1976ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சியின் புகழ்பெற்ற ஆலயம் ஒன்றில் இனிதே நடந்தேறியது. இவ்வகையில் கவியரசரின் காதல் துணைவியானார் மாணவி வள்ளியம்மை அவர்கள். தனது 3வது மனைவியின் வரவால் மனமகிழ்ந்து போன கண்ணதாசனின் கவித்துவ சிந்தனைகள் சும்மா இருக்குமா என்ன? இதோ பிடியுங்கள் எனது பாடல் வரிகளை என கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான மன்மத லீலை என்ற திரைப்படத்தில் MSVயின் இசையில் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற பாடலை படைத்தவர். மேயர் மீனாட்சி என்ற திரைப்படத்திற்காக திருமுருகன் அருகினிலே வள்ளி குரத்தி என தனது காதல் மனைவி வள்ளியம்மையை நினைத்து எழுதினார் என்ற தகவல்களும் உண்டு. இவ்வாறு தன்னுடைய காதல் மிகு மனைவியுடன் வாழ்ந்த அன்பின் அடையாளமாக 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியன்று பிறந்த பாச மகளுக்கு விசாலாட்சி என்ற தனது தாயாரின் பெயரையை சூட்டி மகிழ்ந்தார் கண்ணதாசன் அவர்கள். தாயார் விசாலாட்சி பெயரை கண்ணதாசன் தன் மகளுக்கு சூட்டி மகிழ்ந்தாலும் செல்லமாக சாலா என்றே அழைத்து வந்தார். இவ்வாறு உறவுகள் மத்தியில் சாலா என அழைக்கப்பட்ட விசாலி தன்னுடைய 50 வயதை எட்டும் வேளையில் பிறந்ததை முன்னிட்டு தனது காதல் மனைவியிடம் காதலை பகிரும் வண்ணமாக 1980இல் வெளியான நடிகர் திலகத்தின் ரிஷி மூலம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற 50லும் ஆசை வரும் என்ற பாடலை எழுதினாராம் கண்ணதாசன் அவர்கள். இது மட்டுமின்றி மகள் விசாலி பிறந்த வேளையில்தான் ஆன்மீக தேடலில் அதீதமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட கவியரசர் அவர்கள் பகவத்கீதை, பஜகோவிந்தம் உள்ளிட்ட நூல்களுக்கு தமிழ் உரை எழுதியதுடன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற அற்புத வாழ்வியல் காவியத்தையும் படைத்தார். இதனை மனதிற்கொண்டு தான் ஞானத்தின் உச்சியில் இருக்கும்போது மனைவி வள்ளியம்மை கருத்தரித்ததாகவும், ஆகவே பிறந்தது ஞான குழந்தை என்றும் விசாலியை கொண்டாடினார் கண்ணதாசன் அவர்கள். மாபெரும் கவியரசராக மட்டுமின்றி தமிழக அரசின் நிரந்தர அரசவை கவிஞராக உயர்வு பெற்ற கண்ணதாசனுக்கும் வள்ளியம்மைக்கும் பிறந்த செல்ல மகளான சாலா எனும் விசாலாட்சி மட்டும் சளைத்தவராயென்ன? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற வாக்கிற்கிணங்க சுமார் 4 வயதிலேயே தந்தைக்கு நிகராக போட்டி போட்டுக்கொண்டு பேசும் ஆற்றலையும் கைவர பெற்றவராகவே திகழ்ந்தார். இவ்வாறு தந்தை கண்ணதாசனின் பெரும் பாசமிகு மகளாக விசாலாட்சி வளர்ந்த வேளையில் தாயார் வள்ளியம்மையின் உந்துதல் காரணமாக தமிழ் மீது பற்றுக்கொண்டு வளர ஆரம்பித்த விசாலாட்சி 5 வயதை எட்டும் வேளையில், அதாவது 1982ஆம் ஆண்டு பாலு மகேந்திரா இயக்கத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான 3ஆம் பிறை என்ற திரைப்படத்திற்காக தன் மகள் சாலாவை மனதில் கொண்டுதான் இளையராஜா இசையில் KJ யேசுதாஸ் பின்னணியில் வெளியான
கண்ணே கலைமானே என்ற காலத்தால் அழியாத சோக பாடலை எழுதினாராம். இப்பாடலை கண்ணதாசனின் இறுதி பாடலாக திரையுலகில் நின்று போனது மட்டுமின்றி கண்ணதாசனின் மறைவிற்கு பிறகு அவர் பாசமகள் சாலாவிற்கு தந்தை இல்லாத தாலாட்டு பாடலாகவே அமைந்து போனதுதான் வேதனையின் உச்சமாகும். காதல் கணவர் கண்ணதாசன் மறைவிற்கு பின்னர் தன் ஒரே செல்ல மகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று ஆரம்பத்தில் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட தாயார் வள்ளியம்மை அவர்கள் தன் மகளுக்காக நெஞ்சுறுதி கொண்டு தானே தாயாகவும் தந்தையுமாகவும் மாறித்தான் போனார். தகப்பன் இல்லாத தனது மகளுக்கு இறைக்கவசம் என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சென்னை தம்புச்செட்டி தெருவில் அருள் பாலிக்கும் அன்னை ஸ்ரீ காளிகாம்பாளிடம் தனது மகளை தத்து கொடுத்து நீயே என் மகளுக்கு துணை என்று ஆசிர் பெற்றாராம். இதிலிருந்து ஆன்மீக ஈடுபாட்டுடன் வளர ஆரம்பித்த தன் மகள் சாலாவிற்கு திருக்குறளை மனப்பாடம் செய்வித்தல், தந்தையின் கவிதைகள் மற்றும் கட்டுரைகளை படிக்க வைத்தல் என தமிழ் இலக்கிய ஈடுபாட்டுடன் வளர்க்க ஆரம்பித்தார் தாயார் வள்ளியம்மை அவர்கள். இதன் விளைவாக அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒப்பற்ற காவியத்தை படைத்த கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலங்களில் இயேசு காவியத்தை படைத்தது போலவே மகள் சாலா அவர்கள் 7 வயதை எட்டிய வேளையில் கிறிஸ்மஸ் என்ற தலைப்பில் கவிதை ஒன்றை எழுதி அனைவரையும் வியக்க வைத்தார். சென்னை ஆதர்ஷ் பள்ளியில் கல்வி பயின்று வந்த சாலா எனும் விசாலி அவர்கள் தந்தையை போன்றே கவிதையில் மட்டுமல்ல படிப்பிலும் மிளிர்ந்தே வந்தார். எவ்வாறு கவிதையிலும் கல்வியிலும் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வந்த சாலா அவர்கள் 11 வயதை எட்டிய வேளையில் தன்னுடைய பாசமிகு மூத்த அண்ணன், அதாவது பெரியப்பா ஏஎல் ஸ்ரீனிவாசனின் அன்பு மகன் ஏஎல்எஸ் கண்ணப்பன் தயாரிப்பில் தசரதன் இயக்கத்தில் 1998 வெளியான எல்லாம் ஐயப்பன் என்ற ஆன்மீக திரைப்படத்தில் சுவாமி ஐயப்பன் கதாபாத்திரத்தை ஏற்று குழந்தை நட்சத்திர நாயகியாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார். பின்னணி பாடகர் KJ யேசுதாஸ் அவர்கள் தமிழில் முதலில் இசையமைத்த இத்திரைப்படத்தின் வாயிலாகத்தான் கண்ணதாசனின் காதல் மனைவியும் விசாலியின் பாச தாயாருமான வள்ளியம்மை அவர்கள் சாமி என்பதும் பூதம் என்பதும் என்ற பாடலை முதலில் இயற்றி திரை உலக பாடல் ஆசிரியராக கால் பதித்தவர் ஏஎல்எஸ் கண்ணப்பன் சென்னை தொலைக்காட்சியில் நடத்திய கவியரங்கம் நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டு சிறப்பித்தவராவார். தான் மறைந்தாலும் வான மண்டலத்தில் தன் மகளுக்காக வாழ்த்து பாக்களை தந்து கொண்டே இருப்பேன் என்று கூறிய தந்தை கண்ணதாசனின் பரிபூரண ஆசிர்களை பெற்ற சாலா எனும் விசாலி அவர்கள் 14 வயதை எட்டிய வேளையில்தான் முன்னர் காலங்களில் மாப்போசி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கண்ணதாசன் எழுத நினைத்திருந்த வேளையில் கண்ணதாசன் மறைந்து விடவே தனது தந்தை தந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மகள் சாலா அவர்கள் மாப்போசி ஒரு சகாப்தம் என்ற நூலை வெளியிட்டு சிறப்பு செய்தார். இதனை பாராட்டும் வண்ணம் உன் உருவில் கண்ணதாசன் இந்நூலை எழுதினார் என சாலாவிற்கு வாழ்த்து கூறினார் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள். இவ்வாறு கண்ணதாசனின் கலை வாரிசாக சாலா எனும் விசாலாட்சியை பலரும் உற்று நோக்கிய வேளையில்தான் தமிழ் திரை உலகமும் அவரை வரவேற்கத்தான் ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் வற்புறுத்தலின் பேரில் 1992 கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தற்கொலை ஒரு தீர்வல்ல என்ற மைய கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் வெளியான வானமே எல்லை என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகிலா எனும் ஒய் விஜயாவின் மகளாக கௌதம் எனும் பிருத்திவிராஜின் காதலி சுகுணா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று திரை உலகிற்காக விசாலி என்ற பெயரில் மனம் தொட்டிருப்பார் விசாலி கண்ணதாசன் அவர்கள். மரகதமணி இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் மரகதமணி சித்ரா பின்னணியில் ஒலித்த கம்பங்காடு கம்பங்காடு என்ற பாடலில் அழகுற தோன்றி நடித்த விசாலியை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான். இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை, திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்தும் இத்திரைப்படத்துடன் நடிப்பிற்கு குட் பை கூறிய விசாலி அவர்கள் தான் மிகவும் நேசித்த இலக்கியம், கவிதைகள் படைத்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். தன் வீட்டின் முகப்பிலேயே சிவாலயம் என்று குறிப்பிடும் அளவுக்கு சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவரான விசாலி அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனம் மூலமாக சைவ சித்தாந்த வகுப்புகளையும் உரைப்படி கற்றும் தேர்ந்தார். தனியார் தொலைக்காட்சிகளில் இடம்பெற்ற புதியதோர் கவிஞன் செய்வோம் நிகழ்ச்சியின் நடுவராக, வானமே எல்லை எனும் அரட்டையரங்கம் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக என தொலைக்காட்சி நேயர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்று வளர்ந்தவரான விசாலி கண்ணதாசன் அவர்கள் உலகளாவிய தமிழர்கள் நடத்தும் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று சிறப்பித்துள்ளார். கண்ணதாசன்
பொன்னழகி தம்பதியருக்கு பிறந்தவரும் தன்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவரான மூத்த அண்ணன் கலைவாணன் கண்ணதாசனின் இளம் வயது மரணமானது விசாலி அவர்களை வெகுவாகவே பாதித்தது எனலாம். 3ஆம் பிறை என்ற திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய கண்ணே கலைமானே என்ற பாடல் தனக்காக தன் தந்தை எழுதியது என கலைவாணனும் விசாலியும் போட்டி போட்ட நிகழ்வுகளும் நடந்ததுண்டு. கலைவாணன் அவர்கள் ஷோபாவின் இணையாக அன்புள்ள அத்தான் என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்தவர் மட்டுமின்றி கண் சிமிட்டும் நேரம் என்ற திரைப்படத்தின் இயக்குநராகவும் வா அருகில் வா உள்ளிட்ட திரைப்படங்களில் கதை வசனகர்த்தாவாகவும் பணிபுரிந்துள்ளார். சென்னை கல்லூரியில் BA இளங்கலை பயின்ற விசாலி அவர்கள் சிந்தித்தேன், சிந்திய தேன், சத்திய வாக்கு உள்ளிட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார். தனது பெரியப்பா AL ஸ்ரீனிவாசனின் மகன் ALS கண்ணப்பன் மற்றும் அவர்தம் மனைவி ஜெயந்தி கண்ணப்பன் ஆகியோர் உறவின் அடிப்படையில் பக்க பலமாக இருந்து வந்த வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக பாச தாயார் வள்ளியம்மை அவர்கள் மரணமடைய பேரதிர்ச்சிக்கு உள்ளான விசாலிக்கு ஆறுதலாக அமைந்தவர்தான் திரைப்பட விநியோகஸ்தரான வேலூரைச் சேர்ந்த மனோகரன் ஆவார். ஆம், பெரும் ஆறுதலாக அமைந்த மனோகரன் அவர்களை 1998ஆம் ஆண்டு சென்னை காளிகாம்பாள் ஆலயத்தில் மனம் புரிந்தார் விசாலி அவர்கள். மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக 1999ஆம் ஆண்டு விஸ்வா என்ற மகன் பிறந்தார். இதன் பின்னர் சிறந்த இல்லற வாழ்வு, கவிதை பயணம் என மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்த விசாலி அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அழைப்பின் பேரில் 2000ஆவது ஆண்டில் அஇஅதிமுகவில் இணைந்தார். பின்னர் கால ஓட்டத்தால் மதிமுக என அரசியலில் பயணித்தவர் அரசியல் வாழ்விற்கும் விடை கொடுத்துவிட்டு எப்போதும் போல பேச்சரங்கம், கவியரங்கம் என தனது பாதையை அமைத்துக் கொண்டார். சிவசக்தி என்ற இசை ஆல்பத்தை வெளியிட்ட விசாலி அவர்கள் இளையராஜா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 2008ஆம் ஆண்டு வெளியான தனம் என்ற திரைப்படத்திற்காக பவதாரணி, ஸ்ரீராம் பார்த்தசாரதி பின்னணியில் வெளியான கண்ணனுக்கு என்ன வேணும் என்ற பாடலையும் எழுதி பாடலாசிரியராக அறிமுகமானார். கண்ணதாசன் வள்ளியம்மை பெயரில் அறக்கட்டளை ஒன்றை உருவாக்கி ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் காப்பகம் ஒன்றை கணவருடன் இணைந்து நடத்திட பேராவல் உடையவராக விளங்கிய விசாலி அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம் எழுதிய தந்தையைப் போலவே குர்ஆன் நூலையும் சிறப்பித்திடும் வகையில் தமிழில் ஒரு புத்தகம் எழுத விரும்பினாராம். இவ்வாறு மிகவும் பரபரப்பாக விறுவிறுப்பாக இயங்கி வந்த விசாலி கண்ணதாசன் அவர்கள் 2010ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என பலரும் தேடும் வகையிலும் கேள்வி எழுப்பும் வண்ணமாகவும் கிட்டத்தட்ட பொது வாழ்விலிருந்து காணாமல் போனார் என்றே கூற வேண்டும். கலை உலகம் மற்றும் வெளி உலக தொடர்பின்றி வாழ்ந்து வந்த விசாலி அவர்கள் மயிலாப்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவராக மதம் மாறினார் என்றும் தனது பெயரை ஜெனிஃபர் என மாற்றிக்கொண்டதாகவும் பரபரப்பு தகவல்கள் அவ்வேளைய பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியாகின. இதையடுத்து அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற அற்புத காவியத்தை உலகிற்கு வழங்கிய கவியரசர் கண்ணதாசன் மகள் விசாலியானவர் கிறிஸ்துவத்தை தழுவினாரா என்ற கேள்வியும் சர்ச்சையும் உருவானது. இந்நிகழ்விற்கு பின்னர் இதற்கான விடை கிடைக்காத நிலையில் 2015ஆம் ஆண்டு அமித்ஷா முன்னிலையில் விசாலி கண்ணதாசன் அவர்கள் பாஜகவில் இணைந்தார் என்ற தகவலும் வெளியானது. விசாலியின் மகன் விஸ்வா அவர்கள் கல்வியில் நன்கு முன்னேற்றம் கண்டு தற்போது உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார் என அறியப்படுகிறார். தற்போது தனது பாசமிகு கணவர் மற்றும் மகன் என குடும்பத்துடன் அமைதி மிகுந்த வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார் கவிதாயனி விசாலி கண்ணதாசன் அவர்கள். இவ்வாறு தன்னிகரற்ற கவியரசர் கண்ணதாசனின் பாச மகளாக, பேச்சாற்றலிலும் கவித்துவத்திலும் சிறந்தவராக, கலை உலகின் மறக்க முடியாத சாதனை மங்கையாக ஜொலித்து வந்த விசாலி கண்ணதாசன் அவர்கள் மீண்டும் கலைத்துறையில் கால் பதித்து எண்ணற்ற சாதனைகள் பல படைக்க வேண்டும் என்றும் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் நிறைந்த பூரண வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்திடுவோம் என கூறி இவரை போன்ற வாரிசு கலை நாயகியர்களான ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா காதல் தம்பதியரின் மூத்த மகளும், என்ன சொல்லி நான் எழுத ஹிட் பாடலின் ராணி தேனி திரைப்புகழ் ஹீரோயினும், கன்னட திரை உலகின் முன்னணி நாயகியாக வலம் வந்தவரும், தற்போது பெற்றோரைப் போலவே கிறிஸ்தவ மத போதகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவருமான திருமதி மகாலட்சுமி எனும் ஸ்ரீயின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும்
பழம்பெரும் கலை நாயகி சவுகார் ஜானகியின் மகள் வழி பேத்தியும் திரை உலகம் வழங்கிய சோக பாத்திரங்களால் சிரிப்பையை மறந்தவரும் நாயகி குணச்சித்திர வேடங்களை ஏற்றவரும் தற்போது நடிப்பிற்கு குட் பை கூறிவிட்டு குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வருபவருமான திருமதி வைஷ்ணவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ஜெமினி கணேசனின் செல்ல மகளும் டாக்டர் கமலா செல்வராஜின் பாச தங்கையும் பிரபல தேசிய விருது இயக்குனரின் காதல் மனைவியும் ரோஜாவை தாலாட்டும் தென்றல் ஹிட் பாடலின் நினைவெல்லாம் நித்யா திரைப்புகழ் ஹீரோயினும் உலக சுகாதார நிறுவன மருத்துவருமான திருமதி ஜிஜி எனும் ஜெயா ஸ்ரீதர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற கலை வாரிசு நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.